எம்பி ரியல் எஸ்டேட் பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கங்க. ரீசெண்டாக நம்ம வந்து கேரளாவில் 2 ஏக்கர் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்குங்க. அதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நான் அட்வான்ஸ் போட்டாச்சுல்ல, ஏன் இன்னும் சக்ஸஸ் வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. செல்லரும் அதே மாதிரி தான், போட சொல்லுப்பா, நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. ஸோ அது உங்களுக்காக நான் போட்டுருங்க. அந்த லேண்ட் முடிஞ்சது, அது கிடையாது. அதுக்கு பதிலாக வேற லேண்ட் மறுபடியும் மீண்டும் கேரளாவில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஏன் தெரியுமா அந்த தமிழ்நாடு பொள்ளாச்சியெல்லாம் விட்டு போட்டு அங்கே போய் பாடல் எடுத்துட்டு இருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. கிட்டத்தட்ட தோப்பா இருந்தா 70 லட்சம் 80 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து அதோட பாதி ரேட்ல இருக்குது. நீங்க 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு என்னைக்கு விற்கிறது? நாளைக்கு விற்கணும்னா யாரும் வந்து டக்குன்னு வாங்குவாங்க. ஆனா அதுவே கம்மியான ரேட்ல இருந்துச்சுன்னா வருமானமும் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு அதை வேணும் சொல்ல வித்து போட்டு போயிடலாம். அதாவது இன்னொரு விஷயம் நம்ம ஆளுகிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? கேரளா டாக்குமெண்ட்னாலே வேணாங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் வேணுங்கிறாங்க. ஆனா கேரளால போய் பொண்ணு மட்டும் கட்டிட்டு வர்றாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்க ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கங்க. ஒருத்தன் வந்து இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் லேண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது.